ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பூமர் அங்கிள் ரொம்ப எங்கேஜான ஒரு என்டர்டெயினான ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் மற்றும் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகி பாபு கல்யாணம் ஆகுது. அதுவும் ஃபாரின் லேடியோட. அந்த லேடியோட வாழ பிடிக்கல. லாயர்கிட்ட போய் டைவர்ஸ் கேட்குறாரு. டைவர்ஸ் கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, உன் பேலஸில் ஒரு நாள் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லுது. சரி, உன் பேலஸில் நான் இருக்கிறேன், எனக்கு நீ டைவர்ஸ் தெரியான்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி, கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் யோகி பாபு ஃப்ரெண்டு வந்து ஏன் யோகி பாபா வந்து பழி வாங்க வராங்க. அதுக்கிடையில் என்ன நடந்துச்சு, கடைசியில் டைவர்ஸ் கிடச்சிச்சா இல்லையா, அந்த பேலஸில் அப்படி என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது தான் பூமர் அங்கிள். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சேஷு அவரோட காமெடி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவருக்கு அந்த கதை சொல்கிற ஃப்ளாஷ்பேக் சொல்கிற அந்த விஷயமா கூட இருக்கட்டும், அந்த கண்ணாடி முன்னாடி பேசுகிற விஷயமா கூட இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கேஜிஎஃப், மദ്രാസ് பட்டினம், டாடா இந்த மாதிரி சீக்வல்ஸ்னால் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். விக்ரம் படத்தோட கடைசி சீனில் சூர்யா எப்படி வருவாரோ அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. யோகி பாபு அவர் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக அந்த மாதிரினா எனக்கு தெரில. அவரோட சீக்வன்ஸ், அவரோட ரோல் பெருசாக இருந்தாலும் எழுதப்பட்ட விதங்கள் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இல்லை நடித்த விதங்கள் ரொம்ப சுமாராகான்னு தெரியல. அதை டேரக்டர் தான் கேட்கணும். இந்த காட்சிகள்லாம் எப்படி இப்போ ஓகே பண்ணாருன்னு. கவுண்டமணி தான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தான் கூட இருக்கவங்களெலாம் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு வாயமுறி அதை பண்ணுடா இதை பண்ணுடான்னு சொல்லுறாரு. அதே மாதிரி தான் யோகி பாபு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட காட்சிமைகள் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சுமாரான ஒரு ஆக்டிங் தான் இந்த படத்தில் அவர். ரோபோ சங்கர், அவரோட ரோல் ஆரம்பத்தில் கண்ணு தெரியாத ரோலாக வந்தாலும் அவர் எப்படி பழி வாங்க துடிக்கிறாரு, அந்த பழி வாங்குறதுக்காக அவர் என்ன ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாரு, அந்த விஸ்வரூபத்தில் ஒரு ஜெயிச்சாரா இல்லையா. அந்த மாதிரி சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலும் ரசிக்கப்படி இல்லை. பழைய ஜோக்கு தங்கத்துறை அவரோட சரியாக பயன்படுத்தலைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல நல்ல காமெடி ஆக்டர்னால் கூப்பிட்டு வந்து சரியாக பயன்படுத்தலை. பாலா ஒரு சுமாரான ஒரு ஆக்டிங் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஒளிப்பதிவு சுமாராக தான் இருந்தது. இசை ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. டாக்டர் ஓவியா வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்குக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை கெஸ்ட் ரோல்னு சொல்லிட்டு அந்த படத்தை அந்த சீன் எலிவேஷன் பண்ணதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியல. சுமாராக தான் நடிச்சிட்டு போயிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எப்படியே எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் ஒரு விதமாக முடிச்சு, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு, நாங்கள் வேறையா பூமர் அங்குக்கு வேறு 2க்கு வேறையா வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜிபி முத்துவை கூப்பிட்டு இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லி ஒரு வேலை சும்மா நாக்க தள்ளிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த பூமர் அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ஒரு காமெடி என்டர்டைன் மூவின்னு கூட சொல்ல முடியாது. சுமாரான ஒரு மூவி தான். யாருக்காக பார்த்தாலும் தான் சேஷுக்காக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கூட ரேட்டிங் 5க்கு 3.5. படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டு மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த மூவி ரீல் சந்திப்பது உங்கள் எஸ்டிகேஷன் சத்யான்பு. பாய். தேங்க்யூ டு ஆல்.